இந்த சீரியல் ப்ரமோட ரிவ்யூ பாத்தீங்கன்னா அம்மாச்சி தமிழ் செல்விய திட்டிட்டு போயிடுறாங்க. என்ன ஒரு சமையல்காரி பொண்ணா இருந்துட்டு உனக்கு சமைக்க கூட தெரியலன்னு சொல்றீங்க, ஏன்னா அவங்களுக்கே ஒன்றும் புரியல. சமைக்க கத்துக்கிற வரைக்கும் நீ சாப்பாட்டுல உப்பே சேர்த்துக்க கூடாதுன்னு ஒரு உத்தரவை போட்டு போயிடுறாங்க. சேதுவும் அம்மாச்சி கிட்ட போய் சண்டை போடுறாரு. என்ன அம்மாச்சி, இதுக்காக நீங்க இப்படி சொன்னீங்கன்னா எப்படி சாப்பாட்டுல உப்பு இல்லாம சாப்பிட முடியும்னு கேக்குறாரு. அதுக்கு அம்மாச்சி சேது கிட்ட, டேய் இந்த தண்டனை உன் பொண்டாட்டிக்கு மட்டும் கொடுத்துருக்க கூடாது, உனக்கும் தான் கொடுத்துருக்கணும். ஏன்னா அவகிட்ட போன்ல கேட்டு சமையன்னு ஐடியா கொடுத்தது நீ தானே, ஒழுங்கா போயிடு, இல்லன்னா நாளையில இருந்து உனக்கும் அந்த தண்டனை கொடுத்துருவேன்னு சொல்றாங்க. சேதுவும் சே நம்ம தமிழுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்துட்டாங்களேன்னு உடனே சமையல் புக் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. இங்க பாரு தமிழ், அம்மாச்சி உனக்கு 10 நாள் தான் கெடு கொடுத்துருக்காங்க. இந்த சமையல் புக்கை பார்த்து நீ 5 நல்லா சமைக்க கத்துக்கிற. இதை நீ ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு செய். இங்க இருக்கிற பொம்பளைங்களே நீ தான் நல்லா சமைக்கிறன்ற பேரு வரணும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. சேது சொன்ன மாதிரி நம்ம தமிழ் செல்வியும் சீக்கிரமே சமையல் கத்துப்பாங்களா இல்லையான்றத பாக்கலாம். ஒரு பக்கம் தாமரை இருந்துகிட்டு தமிழ் செல்வியை பார்த்து பொறாமப்படுறாங்க. என்ன காஃபியே போட தெரியாத பொண்ணு இப்ப சமையல் அசத்துன்னு அசத்துறா, ஒருவேளை இவளுக்கு ஏற்கனவே சமையல் தெரியுமோ, நம்ம வீட்டுல சமைக்க தெரியாத மாதிரி இவ்வளவு நாள் ஆக்டிங் கொடுத்துட்டு இருந்தாலோ. இப்படி தாமரை வாய் பழந்து பாக்குற மாதிரி நம்ம தமிழ் செல்வியும் சீக்கிரம் சமையல் கத்துக்கிறாங்களா இல்லையான்றத பொறுத்திருந்து பாக்கலாம்.